ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியன்னு சொல்லுவாங்க. இந்த உடல் உஷ்ணமான வேலை செய்கிறவங்க அதை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் பெண்களுக்கு இந்த வயிற்று வலி இந்த பிரச்சனைலாம் வராது. சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுத்து நம்ம பழக்கம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது வந்து வெந்தய தோசைக்கு தான் நான் இப்போ வந்து நைட்டே வந்து நான் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் அதிகமான அளவில் போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 1.5 படி அரிசி கிட்ட ஊற வைக்கணுன்னா அந்த அளவு வெந்தயம் உளுந்து ஊறி இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊறினாலே போதும். அரிசி வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா எப்போதும் போல் தான் போட்டுக்கலாம். வேணுன்னா பச்சரிசி நம்ம கலந்து போட்டுக்கலாம். நான் வந்து அரிசி ஊற வச்ச வீடியோ வந்து நான் எடுக்காமல் மறந்துட்டேன். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 1.5 படிக்கிட்ட தான் ஊற வச்சேன். இது வந்து நான் இப்போது இட்லி பாத்திரத்தை தான்வும் இன்னொரு அடுக்குலேயும் நான் மாவு கரைச்சிருக்கேன். ஏன்னா மாவு வந்து வெந்தய மாவு நம்ம போட்டதுனால பட்டுன்னு பொங்கி சீக்கிரமாக வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் மாவு எவ்வளோ பொங்கி வந்துருச்சுன்னு. அதனால் நைட்டே நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்ததுனால தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலைல தான் தோசை ஊற்றினேன். தோசை ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து திருப்பி போட்டு நம்ம எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம அடுப்பை வச்சு எடுக்கணும். லைட்டாக கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தெரியும். நம்ம அதுமாரி மூடி எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து மட்டன் குழம்புக்கெல்லாம் இது ரொம்பவே வைப்பாங்க. அது இந்த மாதிரி கிரேவி ஐட்டம், அப்புறம் சாம்பார், கத்திரிக்காய் கொத்து, கடப்பா, எல்லாமே கார சட்னி, அதுவும் மதுரை தண்ணி சட்னி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஐட்டத்துக்கு இதை மாதிரி ஸ்பெஷலாக இந்த தோசைக்கே ஊற வச்சே செய்வாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கிறது நமக்கு வந்து இந்த பக்கம், அதாவது மணி சேவிங்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கூட நமக்கு ஒரு பங்கு. இது தான் உளுந்தோட அளவை குறைச்சிக்கிட்டு நம்ம வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.